ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. 14th டே ஆஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி வேல்யூ இருக்கணும், என்ன வேல்யூ வந்தால் பாசிட்டிவ், ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் எவ்வளோ வேல்யூ இருக்கணும், அப்புறம் பேபி அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th டே பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணால் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் இப்போ நம்மளுக்கு நியூவாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7th டே ஆர் 14th டே பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை உங்கள் ஹாஸ்பிட்டலில் 7th டே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை 14th டே பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 7th டே பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு மேலே இருக்கணும். மோஸ்ட்லி 25க்கு மேலே அந்த வேல்யூ இருக்கணும். 25, 30, 35 ஒரு 40, 50 இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணால் 7th டே இருக்கலாம். பட் அந்த 7th டே நீங்கள் பார்க்குறத விட அகெயின் டாக்டர் உங்களை டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. 9th டே ஆர் 10th டே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரிப்பீட் பண்ணும் போது அந்த வேல்யூ டபுளாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7th டே உங்களுக்கு 50 இருக்குன்னா 8th டே 100 இருக்கணும். அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு 14th டே பிளட் டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன வேல்யூ இருந்தால் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே இல்லை 200க்கு மேலே உங்களோட வேல்யூ இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வேளை 150க்கு மேலே இருக்குது, இப்போது எக்ஸாம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு 180, 190, 200 இந்த ரேஞ்சில் இருக்குது சிஸ்டர் 14th டே வேல்யூ அப்படின்னா அந்த ஒரு வேல்யூவை வச்சு நம்மளால் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சில டாக்டர்ஸ் அது லோ வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம அகெயின் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும். டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி அந்த வேல்யூ எல்லாமே நல்லா டபுளாக இருக்குது அப்படின்னா 1000 above வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ தட் பேபி நம்மளுக்கு யூட்ரஸில் இருக்கிறது தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 14th டே டெஸ்ட் பண்ணும் போது ஒரு 250, 250, 280, 300, 350, 400, 500, 600 கூட வரும். இந்த வேல்யூலாம் ஒரு நல்ல வேல்யூ தான். பட் இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அகெயின் உங்களை 2 days விட்டுட்டு இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 16th டே ஆர் 17th டே இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு 14th டே எடுத்த வேல்யூவை விட நல்லா டபுளாக இருக்குது அப்படின்னா உங்கள் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாசிட்டிவ், உங்களோட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்றத உங்கள் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 above மேலே வேல்யூ வந்ததும் ஸ்கேன் பார்ப்பாங்க. அப்போ தான் குழந்தை நல்லா தெரியும். ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறமா ஒரு 2 weeks ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறமா பேபிக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது நிறைய பேருக்கு இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ ஃப்ரம் த ஸ்டார்டிங் உங்கள் பீரியட்ஸ் டைமில் உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ கம்மியாக இருக்கணும். 14th டே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10 above உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு above 10க்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ. அப்படி ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த 14th டேக்கு மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 14 days உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா வரணும், அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. 14th டேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 17th டே ஆர் 25th டேக்குள்ளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க.
அந்த டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உங்களோட அந்த கர்ப்பப்பை லைனிங்கில் வந்து அந்த எம்ப்ரியோ வைக்கும் போது அது வந்து ஒட்டி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 7th டே ஒரு 14th டே சேம் டைம் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கூட ஒரு சில பேருக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் செக் பண்ணும்போது வேல்யூ வந்து அதே மாதிரி தான் 20, 30, 40 அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வேல்யூ கொஞ்சம் ட்ராப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்ஸை கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவ் வருமா வராதா இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி முடிச்சாச்சு, 6 வீக்ஸ் ஆகுது, 8 வீக்ஸ் ஆகுது, இல்லை 3 மந்த் ஆகுது, இப்போது இந்த டைமில் வந்து எனக்கு ப்ளீடிங் ஆகுது, எதனால் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போது அவங்க ஸ்கேன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சில ஸ்கேனில் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பிளட் கிளாட்ஸ் வந்து எதனால் வந்து வருது, குழந்தைய சுற்றி ஏன் பிளட் கிளாட் வருது அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸ்கேன் எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபி அரவுண்ட் எமரேஜிக் ஆர் சப்கொரியானிக் எமரேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து அந்த யூட்ரஸ் வாலில் அட்டாச் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ உடையும். அந்த டைமில் வந்து அப்படி உடையும் போது வந்து அது பிளட் கிளாட் ஆகவும் பிளட் லீக் ஆகிறது நம்மளுக்கு வந்து ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வந்து அட்டாச் ஆகும் போதும் அப்படி இல்லைன்னா நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் வந்து வரும். பேபியை சுற்றி அந்த உங்களுக்கு வந்து கிளாட் மாதிரி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கிளாட் மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து அது பேபி வந்து அந்த கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும் போது அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகும்போது அந்த பிளட்டு வந்து பிளட் கிளாட்டாக பேபியை சுற்றி அப்படியே வந்து மாறும். அதனால் வந்து உங்களுக்கு ப்ளீடிங்ஸ் வந்து ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்னால கூட வந்து ப்ளீடிங் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது குறையும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து ஆகும். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க, அப்படி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்குறாங்கன்னா அந்த ஸ்கேனில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டை வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் மேபி வந்து 3rd வீக்கில் பண்ணலாம், 4th வீக்கில் பண்ணலாம். எப்போ பண்ணாலுமே வந்து டாக்டர் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் போல் தெரியுதா, யோக் சாக் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி தெரியுதான்னு பார்ப்பாங்க. அந்த பேபியை சுற்றி இருக்கும் இல்லையா அந்த பனிக்குடம், அது தெரியுதா, கர்ப்பப்பையில் கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஒரு 4th வீக், அந்த 5th வீக், 6th வீக், அந்த 7th வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து வந்துடும். சில பேருக்கு 5th வீக்லேயே வந்துடும், சில பேருக்கு 6th or 7th வீக்கில் கூட வரும். ஸோ டாக்டர் வந்து வெயிட் பண்ணி பார்த்து ஹார்ட் பீட் வந்து வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் மூலயமா வந்து தெரியும். ஸோ அந்த ஹார்ட் பீட் சவுண்டையும் உங்களை கேட்க வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 7 வீக்ஸ் ஆகுது, இன்னும் கூட வந்து பேபிக்கு ஹார்ட் பீட் வரல, ஹார்ட் பீட் வந்து வருமா அப்படின்னு கேட்குறீங்க. டாக்டர் வந்து 1 வீக் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில டைமில் என்ன நடக்கும்னா, இம்ப்ளான்டேஷன் வந்து லேட்டாக வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது சில டைமில் குழந்தைங்களுக்கு ஹார்ட் பீட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வீக்ஸ் 7.5 வீக்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு ஹார்ட் பீட் வந்து வரும். சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் எந்த டேயில் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், November 1 வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த November 5 to November 9 உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். November 14 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் பாசிட்டிவாக என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு 3rd வீக் ஒரு 4th வீக்கில் ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் 5 to 6 வீக்கில் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் 7 to 8 வீக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஸ்கேன் தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வரும். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கணும். அதில் ரெகுலராக வந்து குழந்தை வந்து க்ரோத் நல்லா இருக்கா, குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, அந்த வாரத்துக்கான சைஸில் குழந்தை இருக்காங்களா அப்படின்றத ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்கேனில் வந்து தெரிஞ்சிடும். அதை உங்களோட கன்சல்டேஷன் பேப்பரில் டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. 3rd மந்த் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டி ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. இந்த என்டி ஸ்கேனில் வந்து பேபி வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருப்பாங்க. அதில் வந்து கை, கால், ஃபேஸு, உடம்பு, லிப்ஸு, ஹைஸ், நோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு அந்த ஸ்கேனில் வந்து பார்ப்பாங்க. மெயினாக வந்து என்டி செக் பண்ணுவாங்க. குழந்தையோட முதுகு தண்டு பகுதியில் இந்த நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணி என்டி வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஹோப் இப்போ நியூவாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட், டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு, வெயிட் லாஸ்க்கெலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸில் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் வந்து டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.